சோ என்னையும் நந்தினியையும் கிளட்டி விட்டுட்டு தாய்க்குளம் மட்டும் எல்லாரையும் கூட்டு போயிருக்காங்களா? அப்படிதானே? ஆமா, அப்படி கூட இருக்கலாம் சின்னையா. சரி, எந்த நகை கடைக்கு போயிருக்காங்க? ஐயா, நம்ம வழக்கமாக போகும்போது நகை கடை, அந்த நகை கடைக்கு தான் நகை எடுக்க போயிருக்காங்க. காலையில் கூட அந்த நகையுடைய டிசைன்லாம் எப்படி இருக்கணும், அந்த கடைக்கார பையன் கொண்டாந்து ஒரு புக்கு கொடுத்தான். அதுக்கு பேர் கூட ஆல்பமா? அந்த நகை கடை பேர் என்ன? அது வேற வாய்க்குள்ள வந்து தொலைய மாட்டுதே. அது பேர் என்னையா? ஆல்பமா? ஐயோ, அந்த ஆல்பம் இருக்குயா, கடை பேர் தான் தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த ஆல்பம் புக்கு கூட அந்த உங்க பின்னாடி தான் இருக்கு பாருங்களேன். இதுவா? அதான்யா, அந்த கடை பேர் மட்டும் இன்னும் மண்டைக்குள்ள யாவும் வரவே மாட்டேன். ஐயா, அந்த புக்கில் இருக்கான்னு பாருங்க கடை பேர். அவாய்ட் பண்றாங்களா? அந்த கடை தான்யா, அதுல தான் இருக்கு, நல்லா பாருங்க. இப்படி வருதா விஷயம்? அப்போ டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டியதுதான். புரியலையா? உனக்கு புரிய வேண்டாம், புரியுறவங்களுக்கு புரியும். ரைட்டு, தலைவன் பிரச்சனைக்கு ரெடி ஆயிட்டாப்ல. ஹலோ மை டியர் நந்தினி. ஓ ஓகே, டக்குனு கிளம்புங்க, நம்ம வெளியே போறோம். ஓகேவா? வெளியிலயா? ஆமா, பூஜை ரூம் சுத்தம் பண்ணனும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணனும், நிறைய வேலை இருக்கு. நான் எப்படி வர முடியும்? நோ எக்ஸ்கியூசஸ். கிளம்புன்னு சொன்னா அடுத்த செகண்டே கிளம்பணும். என்ன சொல்ற? எங்க போறோம்னு கேட்கலாமா? அது தாராளமா கேட்கலாம் பொண்டாட்டி மேடம். நகை கடைக்கு நாம போறோம். நகை கடைக்கா? நான் வரல. என்ன என்ன வரல? என்ன அங்க என்ன பேயா இருக்கு? ஓ, நீ ஏன் கூட வர மாட்டியா? இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. நம்ம அம்மா ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் நகை கடைக்கு தான் போயிருக்காங்க. அங்க நாம எதுக்கு போகணும்? ஹலோ மை டியர் பொண்டாட்டி மேடம், நாம தான் போணும், புரியுதா? அதுவும் அதே நகை கடைக்கு நாம போணும். அதான் சார், என்னத்துக்கு வம்பு? இன்னைக்கு அம்மாவும் மத்தவங்களும் நகை எடுத்துட்டு வரட்டுமே, நம்ம நாளைக்கு வேணா போலாம். மை டியர் பொண்டாட்டி மேடம், என்ன டாடி சொன்னது எல்லாமே உனக்கு மறந்து போச்சா? என்ன நீ பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? ஐயா சொன்னதை மறந்தனா? என்ன மறந்த? அடி சாத்த போறேன். என்ன நந்தினி இது? நீயும் நானும் முன்னாடி நின்று இந்த கல்யாணம் நடத்தணும்னு அவர் சொன்னாரா இல்லையா? அதான் அவரு வந்துட்டார்ல இப்போ. வந்துட்டு என்ன ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டா இருக்காங்க? அவரே முடியாம படுத்துக்கிட்டு இருக்காரு நந்தினி. அவரை உட்கார வச்சு அவர் முன்னாடி நாம தான் எல்லா வேலையும் ஒன்னா சேர்ந்து பண்ணணும் நந்தினி. அதான் நீங்க இருக்கீங்கல்ல. அப்ப நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க மேடம்? சுரேகாவோட அண்ணியா, நல்ல லட்சணமா, நீயும் அவளுக்கு நிறைய மோதிரம் செயின் எல்லாம் போடணுமா வேண்டாமா? ஆமா ஆமா, போடணும் போடணும். அப்போ மரியாதையா கிளம்பி வா. அத இன்னைக்குதான் எடுக்கணுமா? வேணா அவங்க இன்னைக்கு எடுத்துட்டு வரட்டும், நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வந்துடலாம். நோ வே. இப்ப நீ வர போறியா இல்லையா? அங்க வச்சு நீங்க ஏதாவது கலாட்டா பண்ணுவீங்களோன்னு பயமா இருக்கு. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. உன்னை கடத்திட்டு போனதான் பெட்டர். அத்தாசு, விடுங்க, நானே வரேன். வரியா? வேற ஏதாச்சும் சொல்லுவியா? இத பாரு, உடனே இந்த ட்ரெஸ்ஸ தூக்கி போட்டு வேற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இம்மிடியேட்டா கிளம்பு. ஓகே? நீங்க? நானும் தான் கிளம்ப போறேன். நியூ ட்ரெஸ், நியூ ஷாப்பிங். ஓகே? சீக்கிரம் ரெடி ஆகு. சீக்கிரம். என்னாச்சு? ஐயோ, மாதவி, முதல்ல பாரு. ஐயோ, இந்த கடையா? எங்க தானே பிளாட்டினம் மோதிரம் வாங்கணும்?
ஆமா அந்த புக்லெட் கொடுத்திருந்தாங்கல்ல கடையில இருந்து அதை எடுத்துட்டு வந்தியா? அச்சச்சோ, அத நான் மறந்துட்டேம்மா. ஏய் இப்போ என்னம்மா செய்யறது? அதனால என்ன, கடையில இருந்து தானே கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவங்களே வந்து வாங்கிட்டு போக சொல்லலாம். என்ன பேசுற ஹரிதா? அதுல செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அதெல்லாம் கொண்டு போய் காட்டினா தானே அவங்க கிட்ட ஆர்டர் பண்ண முடியும்.